எங்க ஒரு பொண்ணு ஆப்பிள் பறிக்க போகும்போது பெருசு பெருசா காளான் வளர்ந்துருக்கிறத பார்த்து அதையும் தூக்கி கூடையில போட்டுக்கிறா. அதுக்கப்புறமா தான் அந்த சைடா போற ஒருத்தவங்க இதெல்லாம் விஷ காளான்மா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கீழே போட்டுறாங்க. இவனும் வந்துட்டு இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் இது யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கிளெல்லாம் கொண்டு வந்து இது யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சு வச்சுட்டு போறா. கொஞ்ச நேரத்துல பார்த்தா இந்த பொண்ணோட பாட்டி வீட்டை விட்டு பழம் பறிக்க போறோம்னு சொல்லி போய் ரொம்ப நேரம் ஆகுது. எங்க ஊர் சுத்த போயிட்டா அப்படின்னு சொல்லி குச்சத்துன்னு அடிக்க மாட்டாங்க. அப்ப அவளை இங்கே காணும் சொல்லி டென்ஷன்ல கீழே அப்படி அடிக்கும் போது கரெக்டா அந்த கிளையில அடிக்க இப்ப இந்த காளானை மறைச்சு வச்ச மாதிரி தெரியுதா. யாரோ பழம் பறிக்க வந்திருக்காங்க, காளான் எத்தும் போது கூட இல்லைன்னு சொல்லி திரும்பி போயிருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ள இதை நம்ம ஆட்டையா போட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டுக்கு கொண்டு வந்துருது. இந்தாமா போற வழியில காளான் பெருசு பெருசா கிடைச்சிது, இதை சாப்பிட்டா உனக்கும் நல்லது, வயிற்றுல வளர்ற உன் பிள்ளைக்கும் நல்லது, நான் சூப் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாட்டியோட சூப் சும்மா சுரு நேரம் கிக்குன்னு சொல்லிட்டு சமைக்க போயிடுறாங்க. இதை பார்த்ததுமே இந்த பொண்ணு போயிட்டு எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்கறா. பெரியவங்க கிட்ட கேள்வி கேட்கற வேலை வச்சு கூடாது, போய் சாப்பிடுறது தட்டு வேணும்னு சொல்லி திட்டி அனுப்புறாங்க. கொஞ்ச நேரத்துல சூப் ரெடி எடுத்து டேபிள்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. நான் முதல்ல டேஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எடுக்க பாக்குற பாருங்க, டக்குனு கையை தட்டி விட்டு நீ போயிட்டு மூலையில உட்காந்து சாப்பிட்டு எழுந்து போன்னு சொல்லி திட்டுறாங்க. அப்புறம் கூட இந்த பொண்ணு எழுந்து வந்து நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி இது வந்து விஷக்காலம், இதை சாப்பிடாதீங்க, பாட்டி தெரியாம கொண்டு வந்து சமைச்சிட்டாங்கன்றா. இதை கேட்டு உஷாராயிட்டு சாப்பிடாம இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. சத்தியமா இது விஷக்காலம் தான், என்ன நம்புங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு கதறா. பாரபட்சமே பார்க்காம குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொல்லி வந்து குடிச்ச இவங்க பொண்ணுக்கு நைட்டே வயித்துல இந்த குழந்தை மிஸ்கேரேஜ் ஆயிடுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான் நினைக்கிறேன், அவ தான் சூப்ல பாய்சன் கலந்துட்டா அப்படின்னு சொல்லி பாட்டி ஏத்தி விடுது. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் செம்ம கோவத்துல வந்து இந்த பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிச்சாரு. பாட்டியும் வந்து இவளை அடிச்சா போதாது வெட்டணும் அப்படின்னு சொல்லி கத்தி கொண்டு வந்துருச்சு. பாவம் குழந்தை பயந்து போய் டேபிள் அடியில உட்காந்து அழுகுறா. இந்த விஷயம் அங்க இருக்கிற கிராமத்துல இருக்க பாதி பேருக்கு தெரிஞ்சு போகுது. அப்ப இந்த பொண்ணு ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்க இந்த பொண்ணோட அம்மாக்கும் விஷயம் போய் சேருது. உன்னாலதான் என் குழந்தை போச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடிக்க வரான் பாருங்க. அப்ப கரெக்டா இந்த பொண்ணோட அம்மா வந்து இந்த பொண்ணை காப்பாத்துறாங்க.